வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க உலக சமுதாய சேவா சங்கம், வாழ்க உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ எஸ்.கே. மையா அவர்கள். வாழ்க வேதாத்திரியம், வாழ்க உலகமீதி. வாழ்க ஆழியார் அறிவு திருக்கோவில், வாழ்க ஆழியார் அறிவு திருக்கோவிலை சார்ந்த அனைத்து நிலை பேராசிரியர் பெருமக்களும், துணை பேராசிரியர், ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். வாழ்க ஐடி இயக்குநரகம், வாழ்க ஸ்மார்ட் இயக்குநரகம், வாழ்க இணையதள நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள், பங்கேற்பாளர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அமர்வதற்கு 1000 சிம்மாசனம் அகிலம் கொடுத்தாலும் ஆண்டவன் ஒரே ஒரு முறை அமர்வதற்கு கொடுத்த அரியாசனம் என் தாயின் கருவறை, என் தாயே, என் தமிழே, உன் தாள் வணங்குகிறேன். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். குருவின் பொன்னார்பாதம் சரணம், சரணம், சரணம். இணையதளத்தில் இணைந்திருக்கின்ற இறை உணர்வாளர்களே, அன்பு தாய்மார்களே, அருமை பெரியவர்களே, சாதிக்க துடிக்கின்ற இளைஞர் பெருமக்களே, உலக அமைதிக்காக வேதாத்திரியத்தை பயிர் செய்து கொண்டிருக்கக்கூடிய மனவள கலைஞர்களே, அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்களும் நவராத்திரி வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கணும், அனைவரும் நல்லா இருக்கணும்னு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒருத்தரை பார்த்து கேட்டோம் அப்படின்னா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா, என்னத்த கேட்டீங்க, எங்க நல்லா இருக்கிறோம் அப்படின்னு தான் ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் பதில் சொல்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு நினைத்தேன் வந்தாய் அப்படிங்கிற தலைப்புல சாமிஜியோட சிந்தனைகளும் நான் கேட்ட சில நிகழ்வுகளையும் கலந்து உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன். நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு புறப்படுறோம், ஒரு ஊருக்கு போகணும். அந்த ஊர் போகணும்னா காலை புறப்படும் போதே பயணம் நல்லபடியா வெற்றிகரமா அமையணும்னு தான் நினைக்கணும். புறப்படும் போது இந்த மனசான அப்படி இருக்கான்னு பாருங்க. இந்த மனசு ஏதாவது ஒண்ணு நினைக்கும். என்ன நினைக்கும்? போற வழியில் ஏதாவது ஒண்ணு ஆயிட்டே என்ன, இந்த வண்டி பிரேக் டவுன் ஆயிட்டா என்ன பண்றது, அல்லது பஞ்சர் ஆயிட்டா என்ன பண்றது, ஏன் இந்த மாதிரி நினைக்குதே? அந்த மாதிரி நினைக்க கூடாதுங்க. எப்பொழுதும் நம்மளுடைய மனசு நேர்மறையா நினைத்தால் நினைப்பது வந்தே ஆகும். அப்ப அந்த நேர்மறையா நினைக்கிறதுக்கு முன்னால என்ன பண்ணணும்? இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு பயணத்துக்கு போக போறோம். முதல் நாளே வண்டி போக வேண்டிய நேரம், எவ்வளவு தூரம், எவ்வளவு நேரம் ஆகும், வண்டியை செக் பண்ணிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு, அதே மாதிரி வேணுங்கிற பொருள்களை எல்லாம் தயாரா எடுத்து வச்சுட்டு பயணத்தை தொடங்கணும்னா அந்த பயணம் வெற்றிகரமாக முடியும். நம்ம புறப்படும் போதே போலாமா வேணாமா, நடக்குமா நடக்காதா, இப்படி தெளிவில்லாம போனாலும் சரிங்க, அல்லது மனக்குழப்பத்தோட நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் சரிங்க, அது நமக்கு வெற்றியை தருமானா ஒரு கேள்விக்குறிதாங்க. இப்ப நம்ம உறவினர் ஒருத்தரை நினைச்சிட்டு இருக்கோம், அல்லது ரொம்ப முக்கியமான சொந்தக்காரரை நினைச்சிட்டு இருக்கோம், அல்லது நண்பர்கள் நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க வெளியூர்ல இருக்காங்க. அவங்கள நினைச்சிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா வழியில வந்துட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. சிரிக்கிறோம், சந்தோஷப்படுறோம், கை கொடுக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கிறோம். இது மாதிரி நாம நினைக்கிற ஒவ்வொரு நபர்களையும், பார்க்கிற ஒவ்வொரு பொருள்களையும், நடக்கிற ஒவ்வொரு வினைகளையும் நாம இதை ஏற்றுக்கொண்டு நடித்தால் மிக அற்புதமாக இருக்குங்க. இதுக்குதான் சாமிஜி ஞானக்களஞ்சியத்துல ஒரு பாடல்ல நமக்கு அற்புதமான ஒரு சிந்தனையை தருகிறார். தான் தனது எனும் என்ன எழுச்சி ஊக்கம். இப்ப நமக்குள்ள நான் தான் அப்படிங்கிற அந்த தான் தனது இருக்கிற வரைக்கும் அந்த நினைக்கிறத அடைய முடியாது. தன்முனைப்பை மாற்ற தவம் பல நாள் செய்தேன். நம்மளுடைய அருள் தந்தை அவர்கள் எவ்வளவு பெரிய மகான். அவரே பல நாள் தவம் செய்திருக்கிறாய், நான் அவனாய் அழிவினது முடிவில் கண்டேன்கிறார். அந்த தவத்தினுடைய முடிவுல, அறிவுல அவனேதான் எனக்குள் இருக்கிறாங்கிறத சாமிஜி உணர்ந்துட்டார். நலம் எண்ணி
நலம் செய்து வாழ கற்றேன். நம்மளுடைய மகானே தவம் செய்து தவம் செய்து அதற்கு பிறகு நல்லதை நினைத்து வாழ்த்தி வாழ்த்தி அந்த வாழ்க்கையை கற்றிருக்கிறார். அதை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஊன் உடலே நான் என்று குறுகி நிற்போர். இன்னைக்கு சமுதாயத்துல சில பேர் நான் தான் இது செய்தேன், என்னாலதான் இது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அவர்கள் உரைக்கும் வசை மாறி எல்லாம் உயர் வாழ்த்தாச்சு. அவங்க சொன்னதெல்லாம் சாமி என்ன பண்ணாங்க? வாழ்த்தாக மாற்றுகிறார்கள். ஏன் வருந்துகிறீர்கள்? இரக்கமுடன் பலிப்போர் தம்மை எப்போதும் வாழ்த்தி வாழ்த்தி இன்பம் காண்போம். இப்ப நம்மள ஒருத்தர் சண்டை போடுறாங்கன்னா அவங்களால நம்மளோட வாழ்த்த முடியுதா? முடியணும், பழகிக்கணும். எந்த ஒரு எண்ணத்தையும் எது நினைக்குதுங்க? நம்மளுடைய மனசு. நம்மளுடைய மனசு எப்படி இருக்கணும்னு பகவத்கீதையில ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க. ஷார்ப் அண்ட் கிளீன். மனம் பயன்படுத்துகிற விதமாக கூர்மையாகவும் இருக்க வேண்டும், அதே நேரம் தூய்மையாகவும் இருக்க வேண்டும். அதை இன்னும் எப்படி பார்க்கலாம்? கூர்மையாக, சீர்மையாக, நேர்மையாக, ஓர்மையாக இருக்கணும். மனசுல கண்டதை போட்டு நினைச்சுக்கிட்டு, பக்கத்து வீட்டுக்காரர் பேசுனதே நினைச்சுக்கிட்டு, பக்கத்து வீட்டுக்காரர் குறை சொன்னதே நினைச்சுக்கிட்டு, நாம எப்பொழுதாவது வாழ்க்கையில தோத்து போனதையே நினைச்சுக்கிட்டு அதையே பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய வாழ்க்கை எப்பொழுதும் குழப்பமாக தான் இருக்கும். அந்த குழப்பமான வாழ்க்கையில இல்லாம நாம நல்ல விதமா நம்மளுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்தி கொள்றதுக்கு தான் அருட்தந்தை அவர்கள் நமக்கு பல வழியை கொடுத்திருக்காங்க. அந்த வழிகள்ல ஒண்ணு நம்ம இப்பொழுது சிந்திக்கலாம். மனசுல கண்ட சிந்தனைகளை போடக்கூடாது. நம்மளுடைய மனம் பலவாறு நினைக்கும். நம்ம மனசுல எல்லா எண்ணங்களும் வருங்க, எல்லாருக்கும் வருங்க, ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. நல்ல எண்ணம் வரும், கெட்ட எண்ணம் வரும். நல்ல எண்ணம் எது, கெட்ட எண்ணம் எது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்குள் வருகிற எண்ணங்களை என் தந்தை கிட்ட சொல்ல முடியும், என் தாய்கிட்ட சொல்ல முடியணும், அல்லது என் சகோதரன் சகோதரி கிட்ட சொல்ல முடியும், அல்லது என்னுடைய மனைவி கிட்ட சொல்ல முடியும், அல்லது என்னுடைய நண்பர்கிட்டையாவது சொல்ல முடியும். அப்படி சொல்ல முடிந்தால் அந்த எண்ணம் நல்ல எண்ணம். அப்படி சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்க, என் மனசுல வரக்கூடிய எண்ணத்தை என் தந்தை கிட்ட சொல்ல முடியல, தாய் கிட்ட சொல்ல முடியல, சகோதரன் சகோதரி கிட்ட சொல்ல முடியல, நண்பன் கிட்ட சொல்ல முடியல, மனைவி கிட்ட கூட சொல்ல முடியல, என் குரு கிட்ட கூட சொல்ல முடியலன்னா அந்த எண்ணம் தீய எண்ணம். அதனாலதான் சாமி நமக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களையும் ஆராய்ச்சி பண்ணணும்னு ஞான களஞ்சியத்துல ஒரு பாடல் அற்புதமா சொல்லியிருக்காங்க. எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்க செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணமது எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும் எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும்னு சாமி சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு ஒரு கதை நினைவு வருதுங்க. யாரோ ஒரு மனிதர், அவர் யாருன்னு தெரியல, அவர் யாருக்கிட்டயோ ஒரு சொல் கேட்டிருக்காரு. கற்பக விருட்ச மரத்துக்கு கீழே நின்று எதை நினைச்சாலும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு அந்த கற்பக விருட்ச மரத்தை தேடி அவர் போறாரு. கற்பக விருட்ச மரம் எங்க இருக்கும்? வனத்துல இருக்குன்னு யாரோ சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய மலையில அந்த மலை மேல ஏறி போயிட்டு இருக்காரு. அது அடர்ந்த காடு, ஏராளமான மரங்கள், இருள் சூழ்ந்து வெளிச்சம் இல்லாத ஒரு பகுதி. அதுக்குள்ள போயிட்டு இருக்காரு. ரொம்ப தூரம் நடந்து நடந்து வேர்த்து விறுவிறுத்து போயிட்டாரு. மலை வேற அப்படியே செங்குத்தா இருக்கு. அந்த நெட்டு குத்தான மலையில ஏறிட்டு இருக்கும் போது அவரு மனசுக்குள்ள ஏதோ ஒரு எண்ணம் நெருடல். திடீர்னு பார்த்தா பக்கத்துல புதர்ல இருந்து ஏதோ பொத்துன்னு வந்து குவிக்குது. இவருக்கு அதை பார்த்த உடனே என்ன ஏதுன்னு கூட திரும்பி பார்க்கிற அளவுக்கு தைரியம் இல்லை. அப்படியே மேல அந்த மலையில போய் ஏறி 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 மூச்சு வாங்க மேல ஓடிட்டு இருக்காரு. அப்படி அந்த மலை மேல போய் ரொம்ப ரொம்ப தூரம் போயிட்டு அப்படி மெதுவா திரும்பி பாக்குறாரு. பின்னால கரடி ஒண்ணு துரத்திட்டு, ஐயையோ மரத்து மேல ஏறலாமேன்னு யோசிக்கிறாரு. மரத்து மேல ஏறினா கரடி ஏறிக்கும்ல, கரடி ஏறிக்கிட்டா இன்னும் நம்ம வசமா மாட்டிக்குவோம்ல, மரம் நமக்கு சரிப்பட்டு வராது, வேற ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடுவோன்னு இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படி ஓடும்போது அங்க ஒரு பாறையில ஒரு சின்ன பொந்து குகை மாதிரி இருக்கு. ஓடி போய் அதுக்குள்ள மொல்ல நெளிஞ்சு அந்த பாறைக்குள்ள பூந்துக்கிறாரு. பூந்துட்டு
உள்ள பாதுகாப்பா போயிடலான்னு உள்ள போறாரு. அங்க ஒரு கரடி படுத்திருக்கு. இப்போ இவருக்கு பாறைக்குள்ள இருக்கிற அந்த கரடிக்கு பயப்படுறதா, பாறைக்கு வெளியில் இருக்கிற இந்த கரடிக்கு பயப்படுறதா? நினைச்சு பாருங்க. இப்படித்தான் நிறைய பேருடைய வாழ்க்கை. உலகத்துக்கு பயந்துட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்தா தனக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் தன்னை போட்டு பண்ணிட்டு இருக்கு. அப்போ பிறரோடையும் அவங்களால அனுசரிச்சு போக முடியல, தனக்குள்ள இருக்கிற எண்ணங்களையும் சீரமைச்சுக்க முடியல. அதனாலதான் அருட்தந்தை அவர்கள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தனி மனித அமைதி வேணும்னு சொல்றாங்க. இப்ப எப்படியோ ஒரு வழியா அந்த மனுஷன் அந்த பாறை பொந்து ஓரமா நின்னு வெளியே இருக்கிற கரடி போயிடுச்சான்னு பார்த்தாரு. வெளியே இருக்க கரடி போனோடனே மலை மேல ஏறி இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கிறாரு. நல்ல வெயில் நேரம், ரொம்ப களைப்பாகி போச்சு. சரி சிறிது நேரம் ஓய்வு எடுக்கலாம்னு சொல்லி ஒரு மரத்துக்கடியில போய் உட்கார்றாரு. அந்த மரத்துக்கடியில உட்கார்ந்த உடனே ரொம்ப தாகமா இருக்க, தண்ணி கிடைச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறாரு. மரத்து மேல இருந்து ஒரு தண்ணி பாட்டில் வருது. வந்த உடனே அந்த தண்ணியை எடுத்து குடிக்கிறாரு. ஆஹா, நல்ல பசியா இருக்க, சாப்பாடு கிடைச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறாரு. மரத்து மேல இருந்து ஒரு சாப்பாடு பொட்டலம் வருது. பிரிச்சு பார்க்கிறாரு. அவருக்கு பிடித்த உணவு ரொம்ப சுவையா இருக்கு. அதை எடுத்து சாப்பிட்ட உடனே என்ன வருங்க? உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் வரும் இல்லையா? அவர் அதுக்காக என்ன பண்றாரு? அந்த இடத்துல கொஞ்ச நேரம் தூங்கினா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாரு. மரத்து மேல இருந்து ஒரு பாயும் தலையணையும் வருது. இப்ப பாயை விரிச்சு போட்டு தலையை போட்டு தலையணை வச்சு படுக்கிறார். இப்ப படுத்தோடனே அவர் மனசு எவ்வளவு சுகமான பாருங்க. தண்ணி கிடைச்ச உடனே சந்தோஷத்துல மயங்கி போச்சு. சாப்பாடு கிடைச்ச உடனே சந்தோஷத்துல மயங்கி போச்சு. இப்ப தலையணை கிடைச்ச உடனே தூக்கத்துல மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அப்படி பாய் விரிச்சு படுத்த உடனே மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு. நாம தூங்கி இந்த பக்கம் ஏதாவது விலங்குகள் வந்துட்டா என்ன பண்றதுன்னு பயத்துல ஏந்திரிச்சு உட்கார்ந்து பாக்குறாரு. கண்ணு கெட்டின தூரத்துல ஒரு புலி நடமாடிட்டு இருக்கிறது அவருக்கு தெரியுது. இப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். அந்த கற்பக விருட்சம் நம்மளுடைய மனசுதான். இந்த மனம் என்ன நினைத்தாலும் நடக்கும். நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும், தீயதை நினைத்தால் தீயது நடக்கும். நம்ம மனசுல எழுகிற எண்ணங்களை அதுக்குதான் சாமி நம்ம ஆராய்ச்சி செய்யணும். யாருக்கும் தீங்கு தராத எண்ணத்தை எப்பொழுதும் நினைச்சு 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 பழகணும். நமக்கு வரக்கூடிய எண்ணத்தை நல்லதான் யோசிக்கணும். அந்த தீமை தராத எண்ணத்தை வர்றதுக்கு மனசுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும். அந்த பயிற்சிக்கு பேரு தாங்க தியானம், மெடிடேஷன், ஜபம், தவம், இப்படி பல பெயர்கள். இப்ப தவம் செய்து மனசை நீங்க கூர்மையாக்கிட்டீங்க, சீர்மையாக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மனம் என்ன நினைச்சாலும் நடக்கும். அதனாலதான் மகாகவி பாரதி செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலா. எப்படிங்க பாரதி எப்படி சொல்றாரு பாருங்க. பகவத்கீதையில இதே தத்துவத்தை சொல்லியிருக்காங்க. எந்த ஒன்றை நீ அடைய விரும்புகிறாயோ அதை அடைகிற வரை சதா நினைத்து கொண்டே இரு, அடைந்து விடுவாய். அப்போ இந்த சூழ்நிலையில நீங்க சிந்தனை பண்ணி பாருங்க. மனசுல அப்படியே நினைச்சு பாருங்க. நம்மளுடைய அந்த விஷயம் திருவள்ளுவர் இன்னொரு பாடல்ல சொல்லுவார். உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றியம்தாம் மற்றும் உள்ளியது உள்ள பெரியன். எந்த ஒன்றை உன் மனம் அடைய விரும்புகிறதோ அதை அடைகிற வரை சதா நினைத்து கொண்டே இரு, அடைந்து விடுவாய். சரி, இந்த பயிற்சி நம்ம எப்ப எடுத்துக்கலாங்க? நம்ம ஒரு 50 வயசுல எடுத்துக்கலாங்களா? 50 வயசுல எடுத்து என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் எடுக்கணும். நம்ம வாழ்க்கையை எப்ப தொடங்குறோம்? நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு 21 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ளார திருமணம் செய்து ஒவ்வொரு மனுஷரும் வாழ்க்கையை தொடங்குறோம். அப்ப திருமணம் தொடங்கி வாழ தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு 15-20 வயசுக்குள்ளாரியே ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாய்ப்புகள் கிடைத்து விட்டால் அவர்களுக்கு என்ன ஆகும்? வாழ்க்கை சுகமாக இருக்கும். எப்படி தெரியணும்? ஒவ்வொருத்தருக்கும் மனசுன்னா என்ன, உடம்புனா என்ன, உயிர்னா என்ன, இறைவன்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒவ்வொருத்தரும் இந்த சின்ன வயசுல தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய மனசை தூய்மையா வச்சுக்கலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அதனாலதான் அருட்தந்தை அவர்கள் தனி மனித அமைதி அவசியம்னு சொல்றாங்க. இப்ப விவசாயம் பண்ணணும். நம்ம விவசாயம் பண்ணணும்னா என்ன பண்றோம்?
விளை நிலத்தை ஆழ ஓட்டுறோம் இல்லையா? ஆழ உழுது அதுக்கப்புறம் தானே பயிர் பண்றோம். விவசாயத்துக்கு எப்படி விளைநிலம் முக்கியமோ அப்படித்தான் மனித வாழ்க்கைக்கு மனம் முக்கியம். மனசை நம்ம நல்லா வச்சுக்கணுங்க. இப்ப நம்ம மனசை எப்படி வச்சிருக்கோம்னு ஒரு சிந்தனை பண்ணி பார்ப்போமே. இப்ப மனசை ஒரு கூடையா நினைச்சுக்கங்க. அந்த கூடையில பழம் போட்டு வச்சீங்கன்னா அதுக்கு என்ன பேருங்க? பழக்கூடை. அந்த கூடையில பூ போட்டு வச்சீங்கன்னா அந்த கூடைக்கு பேரு பூக்கூடை. அந்த கூடையில குப்பையை போட்டு வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கூடைக்கு என்ன பேருங்க? குப்பை கூடை. கூடை என்பது ஒன்றுதான். அதில் எதை பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து அந்த கூடையினுடைய பெயர் வருகிறது. அப்படித்தாங்க நம்ம மனசும். வேண்டாததை தூக்கி போட்டுட்டு நம்ம நல்ல விஷயங்களுக்கு வரணும். அந்த நல்ல விஷயங்களுக்கு வரும்போது இந்த மனசுல எதுவும் இருக்கக்கூடாது. மனத்துக்கண் மாசு ஈழன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரபிற. நம்முடைய மனசுல எந்த தீய எண்ணங்களும் இல்லாம மனசை பக்குவப்படுத்தி தூய்மைப்படுத்திக்கிட்டா அதற்கு பிறகு வேற ஒரு அறம் தேவையில்லை. திருவள்ளுவரை சொல்றார். இப்ப அந்த மனசுலதான் எண்ணங்கள் உதயமாகும். அந்த எண்ணத்தை தான் நம்ம என்ன பண்ணுது, நம்முடைய மெய், வாய், மூக்கு, கண், காது இந்த 5 புலன்கள் மூலமா உலகத்தோடு தொடர்பு கொண்டு அதனால கிடைக்கக்கூடிய இன்பங்களை நம்முடைய மனசு பெற்றுட்டு இருக்குங்க. இன்பம் வந்துட்டா மகிழ்ச்சி அடையலாம். துன்பம் வந்துட்டா மகிழ்ச்சி அடைய முடியுமா? மனதை நல்லா வச்சுக்கணும். மனசுல நல்ல எண்ணங்களை வச்சுக்கணும். மனசுல வர்ற எண்ணங்களை அவ்வப்போது ஆய்வு செய்து ஒவ்வொரு எண்ணங்களுக்கு பிறகும் நம்ம மனசை செக் பண்ணணும். இப்போ அதுக்கு அந்த முன்னாடி சொன்ன விஷயத்தை இப்ப திரும்ப செக் பண்ணுவோம். ஷார்ப் அண்ட் கிளீன். இப்போ மனசை ஒரு கூர்மையான கத்தி மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்ப அந்த கத்தியை என்ன பண்றோம்? பதப்படுத்துறதுக்கு தீட்டுறோம். இப்ப அந்த கத்தி நல்ல பதமா இருக்கு. இங்க ஒரு பலாப்பழம் கிடைக்குது. அந்த பலாப்பழத்தை எடுத்து அறுக்கிறோம். அறுத்து பலாப்பழத்தை சாப்பிடுறோம். சாப்பிட்ட உடனே அந்த சுவை மயக்கம் நமக்கு. அந்த சுவையில மயங்கி நாம என்ன செய்யறோம்? இந்த கத்திய கழுவாம நம்ம கையை மட்டும் கழுவிட்டு புறப்பட்டுறோம். இப்ப அந்த கையை மட்டும் கழுவிட்டு புறப்பட்ட உடனே மறுநாள் காலையில அதே கத்தி எடுத்து ஒரு தக்காளி பழத்தை அறுக்கிறோம். அந்த தக்காளி பழம் அறுக்க முடியுமா? அறுக்க முடியாது. ஏன், என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த கத்தியில அந்த பலாப்பழத்தினுடைய பிசின் மூடி மறைச்சிருச்சு. இப்ப கத்தியோட பதம் குறைஞ்சு போச்சு. பலாப்பழத்தில் அறுத்த கத்தி தக்காளி பழத்தை அறுக்க. அதே மாதிரிதாங்க நம்ம மனசுக்குள்ள வருகிற ஒவ்வொரு எண்ணமும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி தூய்மைப்படுத்தலைன்னா அந்த எண்ணமே பெரிய விவகாரத்தை ஏற்படுத்திடும். சாமி இன்னொரு பாட்டுல சொல்றாங்க, எண்ணமே இயற்கை அதன் சிகரமாகும், இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும், எண்ணத்தின் நிலைகாட்ட முடிவதில்லை, இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை, எண்ணம் எழும் இடமோ ஓர் புள்ளி, ஆனால் இயங்கும் முடியும் அளவோ அகண்டாகாரம், எண்ணமே செயற்கை கருவிகள் அனைத்தோடும் இயற்கை கருவிகளை எல்லாம் இயக்குகிற சக்தி எதுன்னா நம்மளுடைய எண்ணம் தான். இப்ப யாரோ ஒருத்தர் எண்ணத்துல எழுந்த உயர்ந்த எண்ணம், நல்ல எண்ணம் தான் இன்றைக்கு சமுதாயத்துல இருக்கக்கூடிய அத்தனை வளர்ச்சிகளும். இப்ப நம்ம ஒரு ஊருக்கு போகணும். அந்த ஊருக்கு போகணும்னா ஒரு மலையை சுத்தி 100 கிலோமீட்டர் போகணும். ஆனா அந்த மலைய உள்ள குடைஞ்சி ரோடு போட்டுட்டா அது ஒரு 5 கிலோமீட்டர் போகும். அந்த 5 கிலோமீட்டர் போனா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 40 கிலோமீட்டர் குறையுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு பொறுப்புடைய தலைவர் அதை யோசிக்கிறார். அதை பொறுப்புடைய சிந்தனையாளர்கிட்ட சொல்றாங்க. உடனே அதை உடைச்சு எடுக்கிறது கண்டுபிடிச்சதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கனரக இயந்திரங்கள். இந்த பொக்லின், அந்த மண்ணை அள்ளி போறதுக்கு டிப்பர் லாரி, அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் தூக்கறதுக்கு கிரேன், இப்படி பல வகையான சமுதாய வளர்ச்சிக்கு தேவைப்பட்டது அனைத்தும் இந்த உயர்ந்த எண்ணங்களாகணும். இப்போ அதே ஒரு மனிதருக்குள்ள ஒரு வேண்டாத ஒரு எண்ணம், தீய எண்ணம் வருகிறது. என்கிட்டதான் இவங்க எதையும் செய்யணும், என்கிட்டதான் இவங்க எதையும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பலம் மிகுந்த ஒருத்தர் பலம் குறைந்த ஒருத்தரை தாக்குற மாதிரி இன்னைக்கு பல பொறுப்புடைய தலைவர்கள்ல எழக்கூடிய வேண்டாத எண்ணங்கள் தான் இன்றைக்கு சமுதாயத்தில் நிகழக்கூடிய போர்கள், தீய அழிவுகள். எத்தனை விதமான நுட்பமான கருவிகள் பெருகிருச்சுன்னு பாருங்க. அந்த வகையில் சிந்தனை பண்ணி பார்த்தா இன்னைக்கு உலகத்துல நிம்மதி இருக்கா? அருட்தந்தை அவர்கள் இதுக்குதான் சொன்னாரு,
உலகத்துல பிறந்த அத்தனை பேரும் வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா போர் என்பதே இருக்கக்கூடாது. போரில்லா நல்லுலகம் வேணும்னு அருட்தந்தை அவர்கள் சொன்னார். அப்போ இப்ப ஒரு மனுஷனுக்குள்ள எழுந்த எண்ணம் தான் ஒரு பெரிய சமுதாய அழிவை ஏற்படுத்திடுச்சு. ஹிரோஷ ஜப்பான்ல 2 நகரங்களே அழிந்து போனது நமக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரியான தீய எண்ணங்கள் மனிதனுக்குள்ள வரக்கூடாது. இது நாட்டுக்குள்ள ஏங்க பேசணும்? வீட்டுக்குள்ள வாங்க. நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற 4-5 பேருக்குள்ளார ஒருத்தருடைய எண்ணம் சரியில்லைன்னா அந்த வீட்டுல எத்தனை எதிர்நீச்சல். நான் சொல்ற எதிர்நீச்சல் வீட்டுக்குள்ள, தொலைக்காட்சியில இல்ல. யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு தொழிற்சாலைகள், அது நிர்வாகத்துக்குள்ள இருக்கிற யாரோ ஒருவருடைய எதிர்மறை எண்ணம் அந்த நிர்வாகத்தினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப இடையூறாக இருக்கு. அப்போ சாமிஜி இதைதான் சொல்றாங்க, உங்க மனசு எதெல்லாம் நினைக்குது, எதெல்லாம் பார்த்து. இன்றைக்கு பெரும்பாலான பேர் மனசு குப்பையா இருக்குங்க. நாம் இந்த உலகத்துல நம்ம மெய்யால, இந்த உடம்பால என்ன செய்கிறோம், இந்த நாக்கால என்ன சுவைக்கிறோம், இந்த மூக்கால என்ன நுகர்கிறோம், இந்த கண்ணால எதை பார்க்கிறோம், இந்த காதால எதை கேட்கிறோம், அனைத்தும் நுண்காந்த அலைகளாகி நம்மளுடைய ஜெனட்டிக் சென்டர்ல கருமையத்துல ரெக்கார்ட் ஆகுது. இந்த 5 பதிவுகளும் எதிர்கால சந்ததிக்கு அறிவாட்சி தரமாக போகிறது. பார்க்கிறது, ரசிக்கிறது, ருசிக்கிறது, கேட்கிறது அனைத்தும். இப்போ நல்லதையே பார்த்து, நல்லதையே பேசி, நல்லதையே செய்து, நல்லதையே சாப்பிட்டு வாழ்கிறவர்களுக்கு ஏற்படக்கூடிய பதிவு புண்ணிய பதிவுகள். அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டு வேண்டாத விஷயங்களையே நினைச்சுக்கிட்டு எதிர்மறை சிந்தனைகளையே உள்ள போட்டுட்டு பாவப்பதிவுகள். இந்த பாவப்பதிவுகள் நம்மளோட அழிஞ்சு போகாது. நமக்கு பின்னால் இருக்கிற அடுத்த சந்ததிக்கு இதை நகர்த்தும். அப்படி அடுத்த சந்ததிக்கு இது போகும்போது பல பேர் இன்னைக்கு சமுதாயத்துல பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. யார் செஞ்ச பாவமோ இந்த குழந்தைகள் இவ்வளவு கஷ்டப்படுது அப்படிங்கிறாங்க. இன்னும் சில பேரை பார்த்து நீங்க எல்லாம் யோக வாழ்க்கை வாழ்றீங்கன்னு சொல்றாங்க. இந்த யோக வாழ்க்கை வாழ்வதற்கு தாய் தந்தையர் செய்த இந்த நல்ல எண்ண பதிவுகள் தான். அப்போ ஒவ்வொரு மனிதரும் இளைய தலைமுறையிலே, அதுக்கு பிரம்மச்சரியம்னு இந்த வாழ்க்கை பருவத்தை சொல்லுவாங்க. பெண்களுக்கு பாவை நோன்புன்னு சொல்லுவாங்க. அந்த வயதுல இந்த உணர்வுகளை பெற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க மனசு வாழ்க்கை பூரா ஒரு பொக்கிஷமாக இருக்குங்க. மனதிலே உள்ளதெல்லாம் மற்றெங்கு தேடுகிறேன் பாரு அருட்தந்தை அவர்கள். இப்ப மனசை நான் கொஞ்சம் சொல்லிட்டேன். அடுத்து நம்ம உடம்ப கொஞ்சம் பார்க்கலாம். மனித உடல் சர்வசாதாரணமா கிடைச்சதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நாம எத்தனையோ பிறவிகள் எடுக்கிறோம். உலகத்துல 84 லட்சம் பேத பிறவிகள் இருப்பதாக 12 திருமுறைகள் சொல்லுது. அந்த 84 லட்சம் பேத பிறவிகள்ல பல பிறவிகள் எடுத்து ஒவ்வொரு பிறவியிலும் ஒரு கர்மாவோடு எப்பொழுது அந்த கர்மாவை அறிந்து கொண்டு போக்கிக் கொள்கிற பக்குவத்தை இந்த ஆத்மா பெற்றதோ அப்பதான் இந்த ஆத்மாவுக்கு இந்த மனித உடல் கிடைத்திருக்கிறது. அதனாலதான் அவை பிராட்டி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லி மனித பிறவிய சொல்றாங்க. அப்ப இந்த பிறவியில இந்த உடம்போட மதிப்பை இன்னும் கொஞ்சம் நுணுகி பார்த்தீங்கன்னா 96 தத்துவங்களை உடையது இந்த மனித உடல். பூதங்கள் 5, பொறிகள் 5, புலன்கள் 5, கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, கர்ணங்கள் 4, அறிவு 1, நாடிகள் 10, வாயுக்கள் 10, அசையங்கள் 5, கோஷங்கள் 5, ஆதாரங்கள் 6, மண்டலங்கள் 3, மலம் 3, தோஷம் 3, ஈசனைகள் 3, குணம் 3, வினை 2, விகாரம் 8, அவஸ்தை 5ன்னு சொல்லி 96 தத்துவங்களை உடையது இந்த மனித பிறவி. இப்படிப்பட்ட மனித உடலை நாம போற்றி பாதுகாக்கணுமா இல்லையா? இது ஒவ்வொருத்தர் மனசுலயும் இந்த நினைப்பு வந்தா ஆரோக்கியம் வந்துருங்க. நம் உடல்ல இருப்பது பஞ்சபூதங்கள். இந்த உலகத்து முழுவதும் இருப்பது பஞ்சபூதங்கள். நம்ம உடல்ல இருப்பதும் அதே பஞ்சபூதங்கள். அது எப்படி இருக்கு? இந்த நிலம் பரு உடலாக இருக்கிறது, நீர் இரத்தமாக இருக்கிறது, நெருப்பு 98.6 ஃபாரன்ஹீட்டாக இருக்கிறது, காற்று பிராணவாயுவாக இருக்கிறது, விண் உயிராற்றலாக இருக்கிறது.
இதை இயக்குகிற சக்தி உடல்ல இருக்கிற 5 பஞ்சபூத உறுப்பு எதுன்னு பாருங்களேன். காற்றுக்கு நுரையீரல், விண்ணுக்கு கல்லீரல், நிலத்துக்கு மண்ணீரல், நெருப்புக்கு இருதயம், நீருக்கு சிறுநீரகம். இந்த 5 உறுப்பும் பாதுகாப்பா வச்சுக்கணும். இந்த நினைப்பு எப்பவும் எல்லாத்துக்கும் மறக்கக்கூடாது. இது என்ன பண்ணு தெரியுங்களா? பிரபஞ்சத்துல இருந்து சக்தியை வாங்கி நம்ம உடம்புக்குள்ள கொடுத்துட்டு. அப்ப இந்த 5 உறுப்புக்கும் இணை உறுப்புகள், ஜோடி உறுப்புகள் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. நுரையீரலுக்கு ஜோடி உறுப்பு பித்தப்பை, பெருங்குடல். நுரையீரலுக்கு ஜோடி உறுப்பு பெருங்குடல். கல்லீரலுக்கு ஜோடி உறுப்பு பித்தப்பை. மண்ணீரலுக்கு ஜோடி உறுப்பு இரைப்பை. இருதயத்துக்கு ஜோடி உறுப்பு சிறுகுடல். சிறுநீரகத்துக்கு ஜோடி உறுப்பு யூரினரி பிளாடர். இந்த 5 ஜோடி உறுப்புகளும் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இந்த உடலுக்கு தேவையான சக்திகள் போக மீதி கழிவுகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த கழிவுகளை வெளியேற்றும். இந்த 5 உறுப்புகளும் பாதிப்பு அடையாம இருக்கணும். சாமிஜி உடற்பயிற்சியில நமக்கு அக்குப்ரெஷர் பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. அந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட நம்ம கவனமா செஞ்சா இந்த 5 உறுப்புகளையும் நம்ம பாதுகாத்துக் கொள்ள முடியும். இப்ப நம்மளுடைய இந்த 5 உறுப்புகளையும் நம்ம புலன்கள் தான் நமக்கு காட்டி கொடுக்கும். இந்த ஒவ்வொரு உறுப்புலையும் என்ன பாதிப்பு வந்துருச்சுன்னா, கல்லீரல் பாதிச்சிருச்சுன்னா காட்டி கொடுக்கிறது கண். கண்ணை பார்த்த உடனே அவருக்கு மஞ்சக்காமால வந்துருச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி மண்ணீரல் பாதிப்பை தெரியப்படுத்துறது நம்மளுடைய வாயு. அதே மாதிரி நுரையீரல் பாதிப்பை காமிக்கிறது நம்மளுடைய மூக்கு. இருதயத்தினுடைய பாதிப்பை நமக்கு தெரியப்படுத்துற உறுப்பு நம்மளுடைய நாக்கு. சிறுநீரகத்தை பாதிச்சிருச்சுன்னா காட்டக்கூடிய உறுப்பு காது. அப்போ இந்த புலன்கள் 5 வச்சு உள்ள இருக்கிற ராஜ உறுப்புகள் எது பாதிப்பாயிருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாங்க. இந்த உறுப்புகளை பாதிக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு சுவையே மாறி போயிடும். நம்ம வீட்டுல சாப்பிடுறத வச்சே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். கல்லீரல் பாதிக்கப்பட்டவர்கள் புளிப்பு சுவையை விரும்பி சாப்பிடுவாங்க. மண்ணீரல் பாதிக்கப்பட்டவர்கள் இனிப்பு சுவையை விரும்பி சாப்பிடுவாங்க. நுரையீரல் பாதிக்கப்பட்டவர்கள் காரத்தை விரும்பி சாப்பிடுவாங்க. இருதயம் பாதிக்கப்பட்டவர்கள் துவர்ப்பு கசப்பை விரும்பி சாப்பிடுவாங்க. சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள் உப்பு சுவையை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப இந்த 6 சுவையும் சம அளவில் இருந்தால் இந்த 5 ராஜ உறுப்புகளும் பாதுகாப்பாக இருக்கும். நமக்கு நோய் என்பது மனித உடலுக்கு வராதுன்னு பஞ்சபூத மருத்துவம் நமக்கு சொல்லுது. அப்ப நமக்கு என்ன உணர்வுகள் இருக்கு? இப்போ உணவை பார்த்தோம், இப்ப உணர்வை பார்க்கிறோம். நமக்குள்ள வரக்கூடிய உணர்வுகளே ஒவ்வொரு உறுப்பையும் எப்படி சிரமப்படுத்துதுன்னு பாருங்க. நமக்குள்ள கோபம், டென்ஷன் வந்துச்சுன்னா கல்லீரல் பாதிக்கப்படும். இன்னையில இருந்து நம்ம மனக்கு எல்லாத்துக்கும் ஒரு நினைப்பு வரணும். கோபம், டென்ஷன் வந்தா உடனே கல்லீரல்ல மனசுக்குள்ளே நினைச்சுக்கணும். கல்லீரல் நினைச்ச கோபமும் வராது, டென்ஷன் வராது. அதே மாதிரி பழசையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மண்ணீரல் பாதிப்படையும். நிறைய பேர் என் பிள்ளைக்கு கல்யாணம், என் பையன் பரீட்சையில பாஸ் ஆகணும், எங்க வீட்டுல ஒரு வண்டியும் வாங்காம இப்படியே கஷ்டப்படுறோம். இது மாதிரி எத்தனை கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. நான் என் வாழ்க்கையில எனக்கு மட்டும் யாருமே இல்லை அப்படின்னு இந்த கவலைப்பட்டீங்கன்னா மண்ணீரல் பாதிக்கப்படும். அப்ப மண்ணீரலை பாதுகாக்கணுங்கிற நினைப்பு வந்துட்டா கவலை வருமா? அதே மாதிரி நுரையீரல் பாதிக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு துக்கம் வரும். ஏதோ ஒண்ணு சம்பவம் நடந்து போச்சுன்னா அதையவே நினைச்சு வாழ்நாள் பூரா சிரமப்படுவார்கள். அப்ப அந்த நிலைப்பாடு வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? வாழ்க்கையில் நடந்த எந்த செயலையும், துக்கத்தையும், கவலையையும் தனக்குள்ள போட்டு புலம்பாம அதை தூக்கி வெளியே போட்டணும். சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடிய உணர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா பயம். இப்ப பயம் வந்துருச்சுன்னா அப்படியே ஒன் பாத்ரூம் வந்துட்டுதான் இல்லைங்களா? நடிகர் வடிவேல் கூட ஒரு படத்துல காமிப்பார். இருதயத்தை பாதிக்கக்கூடிய உணர்வு அப்படின்னு சொன்னா நமக்கு பொறாமை இல்லாத மனிதர்கள் இருக்கிறமான்னு பாருங்க. எந்த ஆமை வந்தாலும் தப்பிச்சுக்கலாம், பொறாமை வந்தா தப்பிக்க முடியாது. ஏன்னா இருதயம் கெட்டு போகும். அப்ப நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த உணர்வுகளை நாம முதல்ல உடம்பினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கோபம் வந்தா கல்லீரல் நினைப்புக்கு வரணும், கவலை வந்தா மண்ணீரல் நினைப்புக்கு வரணும், துக்கம் வந்தா நுரையீரல் நினைப்புக்கு வரணும், பயம் வந்தா சிறுநீரக நினைப்புக்கு வரணும்,
பொறாமை வந்தா இருதயம் நினைப்புக்கு வரணும். இந்த உறுப்புகள் நினைப்புக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம நிச்சயமாக பாதிக்கப்பட மாட்டோம். இந்த 5 உறுப்புகளும் என்ன பண்ணுது உடம்புல, அதை கொஞ்சம் லேசா தெரிஞ்சுக்கலாமே. இருதயத்துல இருந்து தாங்க உயிர் சக்தி மண்ணீரலுக்கு போகுது. மண்ணீரல்ல இருந்து தான் அந்த சக்தி நுரையீரலுக்கு போகுது. நுரையீரல்ல இருந்து தான் அந்த சக்தி சிறுநீரகத்துக்கு போகுது. சிறுநீரகத்திலிருந்து தான் கல்லீரலுக்கு போகுது. கல்லீரல்ல இருந்து தான் இந்த சக்தி இருதயத்துக்கு போகுது. இருதயத்திலிருந்து இரத்த அணுக்கள் மூலமாக உடல்ல உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் போகுது. நமக்கு நோய் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா உடல்ல வர்றதே கிடையாது, மனசுலதான் வருது. மனசுலதான் முதல் நோய் வருது. மனித ஜாதியில் வந்த துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடான்னு கண்ணதாசன் ஒரு பாடல்ல சொல்லுவார். அந்த நோய் தேங்குவது எங்க அப்படின்னா உயிர் ஆற்றலில், உயிர் அணுக்களில். உயிராற்றல் மூலமாக தான் அந்த நோய் உறுப்புகளுக்கு போகுது. அப்ப அதனாலதான் அருட்தந்தை அவர்கள் பஞ்சபூத தத்துவப்படி இந்த உடம்புல இரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இந்த ஓட்டத்துல தடைபடாம பார்த்துக்கணும்னு உடற்பயிற்சி அற்புதமா வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. மனம், உடல், உயிர் மூன்றையும் சரி செய்வதுதான் பஞ்சபூத தத்துவம். மனதை சரி செய்து விட்டால் உயிராற்றல் சரியாயிரும். உயிராற்றல் சரியாயிருச்சுன்னா உடல் உறுப்புகள் சரியாயிரும். இதுதான் மருத்துவத்தினுடைய தத்துவம். அப்போ அருட்தந்தை அவர்கள் இதுக்கு தகுந்த மாதிரிதான் இந்த உடற்பயிற்சியை நம்ம கொடுத்திருக்கிறாங்க. இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா உணவு உயிரையும் மனசையும் விட்டுட்டு உடல்ல உள்ள உறுப்புகளுக்கு மட்டும் வைத்தியம் பார்க்கறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன மருத்துவ முறைகள். அந்த நவீன மருத்துவ முறைகள் என்னதான் வளர்ந்திருந்தாலும் அடிப்படையாக மனதை சரி செய்து, உயிராற்றலை சரி செய்து, உடல் உறுப்பை சரி செய்வதுதான் பூரணமான மருத்துவம். அருட்தந்தை அவர்கள் இன்னும் நோய் இல்லாம வாழ்வதற்கு இன்னொரு 5 டிப்ஸ் கொடுக்குறாங்க. உணவு, உழைப்பு, உறக்கம், உறவு, எண்ணம். இந்த 5லயும் நம்ம அளவு முறை மாறாமையும் அளவு முறை மீறாமையும் இருந்துட்டா நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியம் நமக்கு நினைச்ச மாதிரி கிடைக்கும். நல்ல உள அமைப்பும் நல்ல உடலை அமைப்பும் உள்ள பெற்றோர்களுக்கு தான் வலிமையான குழந்தைகள் பிறக்கிறார்கள் என்று விஞ்ஞான ஆய்வுகள் சொல்கிறது. அந்த குழந்தைகள் தான் எதிர்காலத்தில் மிகுந்த ஆற்றல் உடையவர்களாக இருக்கிறார்கள்ங்கிறதான் இன்று விஞ்ஞான உலகம் சொல்லக்கூடிய நுட்பம். இதுல ஒரு செய்தி நம்ம பார்த்தோம். மனசை பார்த்தோம், உயிரை பார்த்தோம், உடலை பார்த்தோம். இப்போ உயிர் ஆற்றலை பார்க்கலாங்க. இப்போ மனித உடல் எதனால் ஆனது? செல்களால் ஆனது. செல்கள்ங்கிறது என்ன? நுண்ணிய மூலக்கூறு. இந்த 5 பூதங்கள் ஒன்றாக இணைந்த போது ஒரு விகிதாச்சாரத்துல இந்த உயிராற்றல் உற்பத்தி ஆகிறது. அந்த தனித்து இயங்கக்கூடிய விண்களின் காற்றோட்டத்தை தான் உயிரோட்டம்னு நம்ம சொல்றோம். இந்த விண்களைத்தான் உயிர் துகள்கள்னு சொல்றாங்க. இந்த உயிர் துகள்கள் உடல் முழுவதும் சுழன்று வரும்போது ஏற்படக்கூடிய அலைதான் ஜீவகாந்த அலைன்னு சொல்றோம். இந்த ஜீவகாந்த அலைதான் இந்த 5 புலன்கள் வழியாக, அதாவது காந்தம் போய் உலகத்துல உள்ள 5 எல்லா பொறுப்போடையும் உலகம் முழுவதும் தொடர்பு கொண்டு அங்க இருக்கிற ஆற்றலை பெற்றுக்கொண்டு வருகிறது. அப்போ புலன்கள் மூலமாக அடையக்கூடிய அந்த விஷயத்தை தான் பஞ்சதன் மாத்திரைன்னு சொல்றோம். இந்த ஜீவகாந்தம் மூளை செல்கள் வழியாக இயங்கி மனம் உணர்வதுதான் இன்பம், துன்பம் என்கிற உணர்ச்சிகள். இந்த ஜீவகாந்தம் எப்படி வந்துச்சு, இந்த உயிர் எப்படி வந்துச்சுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா மனித வாழ்க்கையினுடைய மகத்துவம் நமக்கு புரியும். இந்த ஜீவகாந்தம் விரிந்து 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 ஒவ்வொரு உயிரினத்திலும் ஒவ்வொரு புலன்களை அமைத்து கொண்டது. இப்போ ஓரறிவு ஜீவராசிக்கு அழுத்தம்ங்கிற ஒரு புலன் மட்டும்தான் இயங்குச்சு, அது தாவரம். 2வது அழுத்தத்தோட சுவையை உணர்ந்தது ஈரறிவு ஜீவன் புழுக்கள். 3வது அழுத்தம், சுவை, வாசனை இந்த 3ஐயும் உணர்ந்து கொண்ட ஜீவன் எறும்பு. 4வது அழுத்தம், சுவை, மனம், வாசனை, பார்வை உணர்வு உணர்ந்து கொண்டது பாம்பு. 5 அழுத்தம், சுவை, மனம், ஓசை, பார்வை இந்த 5 உணர்வுகளையும் பெற்றுக்கொண்டது
விலங்குகள், உதாரணத்துக்கு மான். 6வது அறிவை பெற்ற ஜீவராசி தான் மனிதனாகிய நாம். அப்போ தன்னை அறியக்கூடியவர்களாகவும் இறைநிலையை அறியக்கூடியவர்களாகவும் இருக்கிறவர்கள் யாருன்னா ஒரே ஒரு ஜீவராசி, மனித ஜீவராசி. இப்போ இது எது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. சுத்தவெளி என்ற இறைநிலைதான் ஓரறிவு ஜீவராசியாக, ஈரறிவு ஜீவராசியாக, மூவறிவு ஜீவராசியாக, நான்கறிவு ஜீவராசியாக, ஐந்தறிவு ஜீவராசியாக தன்மாற்றம் அடைந்து 6வது அறிவு ஜீவராசி ஆகிய நாம் பிறந்திருக்கிறோம்னு புரிஞ்சுக்கிற ரகசியம் தாங்க பிரம்மன். இதை ஒவ்வொருவரும் இளம் வயதிலே புரிந்து கொண்டால் எந்த உயிருக்கும் தீங்கு செய்ய மாட்டோம். ஒரு தாவரத்திற்கு போற வழியில் இருக்கிற செடியை ஒடிச்சு போடுவோம், செய்ய மாட்டோம். நம்ம கண்ணுக்கு முன்னால ஒரு பறவையை அடிப்போம், செய்ய மாட்டோம். காரணம், எது செய்தாலும் பதிவு நமக்கு வரும். இப்போ நமக்கு இந்த உயிர் சக்தி எதுல இருந்து கிடைக்குதுன்னு பாருங்க. நாம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள், நாம குடிக்கக்கூடிய தண்ணி, நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று, பூமி சுழலக்கூடிய சுழற்சி, பிரபஞ்சத்தில் கோள்களின் இயக்கம், இந்த 5லிருந்து இந்த உயிர் சக்தி கிடைக்குது. அப்ப இந்த 5ஐயும் பாதுகாக்கணுமா இல்லையா? அதான் ரொம்ப முக்கியங்க. இப்ப சாப்பிட்ட உணவுப் பொருள் எப்படி உயிர் சக்தியா மாறுது? சாப்பிட்ட உணவுப் பொருள் கொஞ்ச நேரத்துல ரசமாக மாறுது. ரசம், அதுல இருந்த சக்தி பொருள்கள் ரத்தமா மாறுது. அதுல இருந்து சக்தி பொருள்கள் தசையாக மாறுது. அதுல இருக்கக்கூடிய அடுத்த சக்தி பொருள் கொழுப்பாக மாறுகிறது. கொழுப்பிலிருந்து எலும்பாக மாறுகிறது. எலும்பு மஜ்ஜையாக மாறுகிறது. எலும்பிலிருந்து வரக்கூடியது அந்த மஜ்ஜை தான் விந்து நாதம் என்ற உயரிய பொருளாக வருகிறது. இந்த விந்து நாதத்தை தான் உயிரணுக்கள் தேங்கி நிற்கிறது. அந்த உயிரணுக்களை தான் பிடித்துக் கொண்டிருக்கிறது. எது? விந்துநாதம். விந்துநாதத்தில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் தான் உடல் முழுவதும் சென்று நமக்கு சக்தியை கொடுக்குது. இப்போ அப்படிப்பட்ட விந்துவை உடலில் அடக்கி வைக்கவும் கூடாது, அளவுக்கு அதிகமாகவும் செலவழிக்கவும் கூடாது. இளைய சமுதாயத்துக்கு இது ரொம்ப அவசியமா தெரிய வேண்டிய ஒரு விஷயம். நீங்க ரொம்ப நேரம் கண் விழிச்சாலும் சரி, அல்லது அதிபோகமாக இருந்தாலும் சரி, படுக்கும்போது சூடா பால் சாப்பிட்டு படுத்தாலும் சரிங்க, அதிகம் மசாலா போட்ட உணவுப் பொருட்களை சாப்பிட்டாலும் சரிங்க, அடிக்கடி புத்தகத்திலேயோ அலைபேசியிலேயோ கணனியிலேயோ காதல் கதைகளை படித்தாலும் சரிங்க, உடலினுடைய விந்து நீர்த்து போகும் என்று விஞ்ஞானம் சொல்கிறது. விந்து நீர்த்து போனால் நீண்ட நாள் வாழ முடியாது என்பதையும் விஞ்ஞானம் சொல்கிறது. இந்த நீர்த்து போன விந்து நமக்கு வேர்வை மூலமாகவோ, அதீதமான சில மூச்சுக்கள் மூலமாகவோ, சிறுநீர் மூலமாகவோ ஓரளவு வெளியேறிவிடும். அப்போ விந்துவினுடைய அடர்த்தி குறைந்து போகும். விந்துவினுடைய அடர்த்தி குறைந்து போகிற போது உயிரணுக்கள் குறைந்து போகும். உயிரணுக்கள் குறைந்து போகிற போது உடலில் ஜீவகாந்த அலை குறைந்து போகும். உடல் உறுப்பு செயல்திறன் அற்று போகும். அப்ப உடல் உறுப்பு செயல்திறன் அற்று போச்சுன்னா உடம்பு தளர்ந்து போகும். இதை நாம ஒவ்வொரு நாளும் நினைச்சு பார்க்கணும். நாள் என்பது நம் உயிரை அறுக்கக்கூடிய வாள் என்பார் வள்ளுவர் பெருமான். அதாவது மனிதனுடைய வாழ்நாள்ல தான் திருவள்ளுவர் பெருமான் அப்படி சொல்றார். மனுஷன் எவ்வளவு நாள் வாழணும்? அது ஒரு பெரிய கேள்விக்குறி. மனிதனுடைய ஆத்மா 120 ஆண்டு காலம் வாழும்னு சொல்லப்படுகிறது. அந்த 120 ஆண்டு காலத்தை 3ஆக நாம் பிரித்து பார்க்கணும். முதல் 40 ஆண்டுகள் வளர்ச்சி, மேல் நோக்கி வளர்வது. அதற்கு பிறகு மலர்ச்சி, அடுத்த 40 ஆண்டுகள் இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் ஆண்டு அனுபவிச்சு சந்தோஷங்களை மகிழ்ந்து பார்ப்பது. 3வது 40 ஆண்டுகள் தளர்ச்சி, ஒவ்வொரு உறுப்புகளாக ஒவ்வொரு புலன்களாக தளர்ந்து போவது. பூரண வாழ்வு வாழ்ந்தால்தான் நாம் அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்து அறிந்து கொள்ள வேண்டியதை எல்லாம் அறிந்து கொள்ள முடியும். 30, 80லிருந்து 120 ஆண்டுகள் வாழ்ந்தாதாங்க நாம பெற்ற அனுபவத்தை, நாம பெற்ற அறிவை வளரும் சந்ததிக்கு கொடுக்க முடியும். பிறவி பயனை நீந்த முடியும். இனிமேல் பிறப்பில்லை அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு வரணும்னா 120 ஆண்டுகள் வாழ்ந்து பார்க்கணும்னு ஞானிகள் சொல்றாங்க. ஆயுள் முழுவதும் உடலும்
மனமும் வளமாகவும் நலமாகவும் நம்ம வச்சுக்கணும். சாமிஜி சொன்ன 5 டிப்ஸ்: உணவு, உழைப்பு, உறக்கம், உறவு, எண்ணம். இது எப்பவும் நீங்க கரெக்டா வச்சீங்கன்னா உடம்புல இருக்கிற அணு அடுக்குகளை அது சீரழிக்காம பார்த்து, அதே மாதிரி ஜீவகாந்த சக்தியை வீணடிக்காம நாம வாழ்ந்து ஒழுங்கா வாழ்ந்தா 120 வருஷம் வாழலாம் என்று மருத்துவ ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சாமிஜி இந்த உயிருக்கான ஒரு நுட்பமான பயிற்சி கொடுத்திருக்காரு, காயகல்ப பயிற்சி. இந்த பயிற்சியை கருத்துடனே செய்து வந்தால் விந்து சக்தி தூய்மையாகும், கெட்டிப்படும். இப்ப வாழ்க்கைக்கு என்ன வேணும்? எவ்வளவு பெரிய விஷயத்தை, அற்புதத்தை சொல்றாரு பாருங்க. காய கற்ப யோகம் எனும் உயர் சஞ்சீவி கருத்துடனே செய்து வந்தால் வித்து கட்டும், போய பிழைகள் போகும், தூய முறை நரம்பூக்கம் ஓஜஸ் மூச்சு தொடர்ந்து இரண்டும் குரு வழியே செய்ய செய்ய போய பிழைகள் போகும், பிணிகள் நீங்கும், புத்துணர்வும் இறையருளும் ஊற்றெடுக்கும். அதான வேணும் மனுஷ வாழ்க்கைக்கு. எப்பவும் புத்துணர்ச்சி இருக்கணும்ல. இறையருள் இருந்து அதான பாவம் செய்யாம வாழ்வோம். மாயம் என வித்து அமுத ரசமாய் மாறி மரணமில்லா பெருவாழ்வு சித்தியாகும். இதான் முக்கியம். மனித வாழ்வு பெற வேண்டிய விஷயமே மரணமில்லா பெருவாழ்வு. அந்த நினைப்பு வந்தா போதுங்க, நமக்கு முக்தி வந்துடும். இப்போ காயகல்ப பயிற்சிய இயல்பா யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்களுக்கு ஆரோக்கியம் சரியா வந்துடும். இப்போ உயிரை வளப்படுத்தணும். இந்த காயகல்ப பயிற்சியில இந்த உயிராற்றலை சாமி வளப்படுத்துறதுக்கு இன்னொரு பாடல்ல சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? வித்து அது அளவு அழுத்தம் தூய்மை எய்த. நல்லா பாருங்க. வித்து அது அளவு அழுத்தம் தூய்மை எய்த வேண்டும் அளவு உடலிலே உயிர் தங்கும். சத்தான உயிர் அளவு நிறைந்திருந்தால், சத்தான உயிர் அளவு நிறைந்திருந்தால் சரீரத்தில் ஜீவகாந்த ஆற்றல் ஓகும். அப்ப இந்த உடலினுடைய வளர்ச்சிக்கு ஜீவகாந்தம் எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கங்க. சித்துருவாய் ஒளிர் ஜீவகாந்தம் உங்க செல் அணு அடுக்குகள் உடலில் சீரமைந்து ஒத்து இயங்கும். அப்ப 120 ஆண்டு காலம் வாழ்வதற்கு இந்த உடம்பு நமக்கு ஒத்துழைக்கணும். நான் அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன வரும்? நோய் வராது, முதுமை வராது, மரணம் தள்ளி போகும். விரும்பும் கால் அவங்களுடைய மனசு எப்ப நினைக்குதோ அப்ப சமாதி கட்டும். பாரதி ஒரு பாட்டு எனக்கு இப்பதான் நினைவுக்கு வருகிறது. பாரதியோட பாட்டு எனக்கு நினைவுக்கு வருதுங்க. விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். அந்த பாட்டை கவனிச்சு பாருங்க. சக்தி வாய்ந்த பந்தை போல மனம் எந்த கட்டளை இடுகிறதோ அதன்படி செல்லும் உடலை கேட்டேன். நசையறு மனம் கேட்டேன். அதாவது அசையற்ற தூய்மையான மனசு வேணுமா? நிலையான மனசு, நீடித்த மனசு. நித்தம் நலவென சுடர் வரும் உயிர் கேட்டேன். பாருங்க எப்படிப்பட்ட உயிரை வேணும்னு சொல்றாரு. அததான் மகரிஷி அவர்களும் சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் புத்துணர்ச்சியுடன் ஒளி வீசும் உயிரை கேட்டேன். தசையினை தீ சுடினும் சிவசக்தியை பாடும் நல் அகம் கேட்டேன். தீயால உடம்பு சுட்டா கூட வருந்தாம இறைவனை நினைத்து பாடுகிற அந்த உள்ளத்தை கேட்கிறார். அசைவரு மதி கேட்டேன். உறுதியான அசைவற்ற அறிவை கேட்டேன். இப்படி பாரதி இறைவனிடம் கேட்டதை எல்லாம் அருட்தந்தை மகரிஷி அவர்கள் நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாரு. அந்த மனசை திடப்படுத்தி கொடுத்துட்டாரு. அந்த விசையுறு பந்தை போல நம்மளுடைய உடலுக்கு தேவையான பயிற்சியை கொடுத்து எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு கொடுத்துட்டாரு. அடுத்து உயிர் தினம் தினம் புத்துணர்வு தருவதற்கு உயிருக்கான காயகல்ப பயிற்சியை கொடுத்துட்டாரு. அதை நினைச்சாங்க மனவளக்கலை படித்தவர்கள், இன்றைக்கு படிக்கிறவர்கள், இனி காலத்தில் படிக்கிறவர்கள் அனைவரும் மனவளக்கலையை கடைபிடித்தா போதுங்க, 120 ஆண்டு காலம் சந்தோஷமா வாழலாம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அருட்தந்தைக்குள்ள ஒரு எண்ணம் வந்து மகாகவி பாரதிக்குள்ள வந்த மாதிரி இந்த அருட்தந்தை மகரிஷி அவர்கள ஒரு எண்ணம் வருது. இறைவா, நற்கர்ம யோகம் உலக சமயம் என்ற எண்ணத்தை என்னுள்ளே எழுப்பி விட்டாய் அறிவேன். அவர் தனக்குள்ள என்ன எண்ணம் வந்திருக்குங்கிறத தெரிந்து கொண்டார்.
உறைவாய் என் உள்ளத்து அறிவாய். எப்படிங்க இறைவனை கேட்கிறாரு, என் உள்ளத்தில் அறிவாக இரு, உனக்கு என்னை தந்தேன், இப்ப என்னைய உங்ககிட்ட கொடுத்துட்றேங்கிறார். எப்படி ஒரு சிறிய தொண்டனாக பாருங்க, எவ்வளவு பெரிய மகான் தன்னை ஒரு சிறிய தொண்டனாக என்னை உலகுக்காக்கு, இந்த உலகத்துக்கு தொண்டாற்றுவதற்கு இறைவன் கிட்ட கேட்கிறார். முறையாக தலைவர்கள் அறிஞர்களை இணைத்து, இப்பதான் பெரிய பெரிய தலைவர்களையும் அறிஞர்களையும் சேர்த்து முழு அளவில் மனித குலம் உணர்ந்து ஏற்க செய்யும். இவ்வளவு பெரிய அருமையான கண்டுபிடிப்புகள் கிடைச்சிருக்குது மனவள கலையில. இது இந்த உலகம் ஏத்துக்கிறதுக்கு நீதான்ப்பா வழி செய்யணும், இறைவன்கிட்ட கேட்கிறார். மறைவாக மாந்தருள் அறிவாக உள்ள நீ மண்ணுலகில் மக்களிடம் பரவ விடல் வேண்டும். இது ஒரு பெரிய மகான் குருவுடைய எண்ணம், சிந்தனை, கனவு. இப்ப நம்ம அப்பா கண்ட கனவு, நமக்கு ஒரு சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறார். எல்லா பிள்ளைகளும் அந்த வீட்டை கட்டிடுறாங்க. நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாரு, படிச்சு நல்ல வேலைக்கு போயிடுறாங்க. அருட்தந்தை மகரிஷி அவர்கள் உனக்கு கிடைத்த அமைதி உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கிடைக்கணும்னு சொல்றாரே, நாம அவருடைய சீடர்களாகிய நாம என்ன பண்ணணும்? அதை தவறாம செய்ய ஒண்ணு இல்லையா? மண்ணுலகில் மக்களிடம் பரவ விடல் வேண்டுங்கிறார். இன்றைக்கு அறிஞர் உலகம் ஏத்துச்சு, வளரும் தலைமுறை மாணவர்களிடையே பரவ தொடங்கியாச்சு. பள்ளியில மனவளக்கலை, கல்லூரியில மனவளக்கலை, பல்கலைக்கழகங்கள்ல மனவளக்கலை, ஆராய்ச்சி கூடங்களில் மனவளக்கலை, மருத்துவத்திலும் ஆராய்ச்சி மனவளக்கலை. இப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உலக மீதி வருமா வராதா? கண்டிப்பாக வரும். அருட்தந்தை அவர்கள் அதுக்கும் ஒரு வழியை காட்டுறார். அமைதி எது மனித குலம் அனைத்துக்கும் அவசியமே, மனித குலம் அனைத்துக்கும் அவசியமே. அமைதி தனி மனிதனுக்கு அளிக்க தன்னிலை விளக்கம் நமக்கு இப்ப எல்லாம் கொடுத்துட்டார். வேதாத்திரியத்துல அனைத்தும் நமக்கு தன்னிலை விளக்கம் கொடுத்தாச்சு. அமைதி சமுதாயத்தில் அமைய அறநெறி வாழ்வு, யாருக்கும் துன்பம் தராம வாழணும், துன்பப்படுகிற மனிதர்களுக்கு துன்பம் நீக்கி வாழணும். அந்த அறநெறி வாழ்வை சமுதாயத்துக்கு கொடுத்துட்டார். அமைதி உலகத்தில் நிலவ அனைத்துலக பேரரசு. அப்படிங்க, அமைதி உலகத்தில் நிலவ அனைத்துலக பேரரசு வருங்க விரைவில். பாரதி அன்னைக்கு நினைத்து பாடினார். என்ன பாடினார்? ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடினார். இந்தியாவிற்கு சுதந்திரம் வந்தது. பாரத தேசத்துக்கு கிடைத்த மாதிரி அருட்தந்தையினுடைய உலக அமைதியை நினைக்கிறார். குருவின் நினைவை நினைத்து தொண்டர்கள் துரிய நிலையில் நின்று வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தும் போது கண்டிப்பாக நிச்சயமாக உலக அமைதி வந்தே தீரும். இது இந்த நூற்றாண்டுல வந்தால் இன்றைக்கு மண்ணில் வாழ்கிற நாம் எல்லாம் அதை பெற்ற பாக்கியசாலிகளாக இருப்போம். மனவளக்கலை படித்த அன்பர்கள் உங்க மனசை சீரா வச்சுக்கோங்க, உங்க உடம்ப சீரா வச்சுக்கோங்க, உங்க உயிராற்றல் சீரா வச்சுக்கோங்க. முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது, முடியும் என்று செய்யணும். நடக்குமா அப்படின்னு கேட்கக்கூடாது, நடக்கும் என்று செய்யணும். கிடைக்குமா என்று கேட்கக்கூடாது, கிடைக்கும் என்று செய்யணும். கிடைப்பதற்கு மனதை நிறுத்தி கொள்ள வேண்டும். துரியத்துல நிறுத்தி வாழ்த்துங்க. இந்த நூற்றாண்டில் உலக அமைதி வரணும். நாமெல்லாம் அந்த உலக அமைதியை பார்த்து வாழ்த்தணும். இந்த உலக மக்களோடு இணைந்து வாழ்வதற்கு அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நினைத்தேன் வந்தாய் 100 வயது என்று, நாம் நினைத்தால் வாழலாம் 120 வயது என்று சொல்லி இந்த அற்புதமான சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்து, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், வாழ்க உலக அமைதி என்று மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்போது ஐயா அவர்களோடு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைகின்றோம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும். முதலாவது அன்பராக சென்னையிலிருந்து வளர்மதி அம்மா. வாழ்க வளமுடன் வளர்மதி.
வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றி. ஐயா வாழ்க வள் வளமுடன். வளர்மதி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பு ஐயா, சிறப்பு. அதாவது ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன் ஐயா வரலீங்களேன்னு. எனக்கு உங்க பேர் தெரியாது, உங்க உருவம் தான் தெரியும். ஆனா இன்னைக்கு ஆஹா, உங்களை மகிழ்ச்சி. பார்த்தோன்னே நினைத்தேன் வந்தாய் கேட்ட மாதிரி ஒரு 2-3 நாளா நான் இணையில வேலை நிமித்தமா. ம், ரொம்ப சிறப்பா ம், இருந்துச்சு. அதாவது என்ன சொல்றதுன்னே தெரியல. எல்லாத்தையும் ஒரு கலவையா கோர்த்து இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒரு இதுவ குடுத்திருக்கீங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதுல குறிப்பா சொல்லணும்னா பாரதி கவிதை அந்த நசையற மனம் கேட்டேன். இந்த மனம்ங்கிறது நச்சு நச்சு நச்சுன்னு இன்னைக்கு ஒண்ணு நினைக்கும், நாளைக்கு ஒண்ணு நினைக்கும், காலையில ஒண்ணு ம், நினைக்கும், ஈவினிங் ஒண்ணு நினைக்கும். அந்த மாதிரி நம்ம மனவள கலை நம்ம எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் செஞ்சோமோ தெரியல. நமக்கு இப்படி ஒரு குரு அமைஞ்சு, இப்படி ஒரு மனவள கலை அத நம்ம கொண்டு போறதுல தான் இருக்கு. நம்ம எல்லா பயிற்சிகளும் சரியா செஞ்சு, கரெக்ட்டா நம்ம உடல பாதுகாத்து, ஆரோக்கியத்த பாதுகாத்து, எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க இன்னைக்கு நீங்க. ரொம்ப அந்த ராஜ உறுப்புகள், இந்த 5 அளவு முறை, உடற்பயிற்சி, உயிருக்கு காயக்கல்பம் எல்லாத்தையும் நீங்க கொண்டு வந்து ரொம்ப சிறப்பா சொல்லிட்டீங்க ஐயா. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. எதுவும் நன்றிமா. டவுட் நன்றி இல்லையா? வளர்மதி அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி. சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஆனா ஒரு சில சமயம் ஒண்ணே ஒண்ணு ஐயா, ஒரு சில சமயம் வந்து ம், எல்லாம் செஞ்சுட்டு போறோம். திடீர்னு ஒரு ஜர்க் ஆவுது. இன்னைக்கு ம், கூட பாத்தீங்கன்னா, நேத்து எனக்கு உடல்நல சரியில்ல. என்னால ம். வந்து இது பண்ண முடியல. உடற்பயிற்சி பண்ண முடியல. அப்போ ஒரு இதுவா இருக்கும் எனக்கு. என்னடா இது அப்படின்ற மாரி. நல்லா போயிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு இதுவாகுது. அது ஏன் ஐயா? அதுமா நமக்கு என்ன சொல்றது? நேரம், குடும்ப சூழ்நிலை, வேலை பளு, அந்த வேலை பளுவுனால மனசுக்குள்ள ஒரு சலிப்புணர்வு ஏற்படும். சரி விடு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனா அதையும் தாண்டி தான் இதை நான் இன்னைக்கு செய்யணும் அப்படின்னு நம்ம செய்யணும். ம். இல்ல உடல்நல குறைவு, ஜுரம் வந்துடுச்சு. லைட்டா ஆமா ஃபீவரிஷா ஒரு ஆமா, அது அது நம்ம சமுதாய சூழ்நிலைகள். இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு, ம், தட்பவெட்ப மாறுபாடுகள் வருது. அந்த ம், மாறுபாடுகள் வர்ற போது நாமளும் கொஞ்சம் கவனமா சுடுதண்ணி தான் குடிக்கணும். இரவு நேரங்கள்ல நம்ம தேவையில்லாம வெளி இடங்களுக்கு அதிக நேரம் பயணிக்கிறத தவிர்க்கணும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா, எந்த குளிர்காலம் வந்தாலும், மழை பெஞ்சாலும், நீங்க மழையில நனைஞ்சிட்டீங்கன்னா, ஒரு எளிமையான வைத்தியம் சொல்றேன். உடனே போய் சுடுதண்ணி கொஞ்சம் ஊத்தி உடம்ப சூடு பண்ணிருங்க. ம். ஜலதோஷம் வராது, காய்ச்சல் வராது. இல்ல நான் இது ரொம்ப ரொம்ப எளிமையான கட்டுப்பாடா தான் விஷயம். இருப்பேன். நீங்க சொன்னதெல்லாம் வெளிலலாம் போறது கிடையாது. எதுவுமே நான் ஐஸ் தண்ணி கூட குடிக்கிறது கிடையாது. கூல் ட்ரிங்க்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன் எப்பயோ. ரொம்ப ஆமா, கட்டுப்பாடோட தான் இருந்தேன். இந்த வாட்டி தான் எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம பயிற்சிகள் எப்ப ஆரம்பிச்சேனோ, அப்பயே நல்ல ஒரு மாற்றம் எனக்குள். ஆ பரவாயில்லம்மா. நன்றி உடல் ஐயா. தூய்மையாகுதுன்னு நினைச்சுக்கங்க. நன்றி ஐயா. உடல்ல நன்றி. உடல்ல உள்ள கழிவுகள் வெளியேறி உடல் தூய்மையாகுது. நன்றி ஐயா. நன்றிம்மா. வாழ்க நன்றி வளமுடன். ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா சென்னையிலிருந்து. வாழ்க வளமுடன் அம்மா கிருபாநிதி அம்மா. மைக்க டச் பண்ணுங்க கிருபாநிதி அம்மா. அம்மா அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. கிருபாநிதி அம்மா வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? ஐயா நல்ல சிறப்பா இருக்கீங்க. அப்பா எப்படியா இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா, நல்லா இருக்காங்க. ஓகே ஓகே. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வளர்மதி நன்றிம்மா, அம்மா நன்றி. வளர்மதி அம்மா சொன்னது மாதிரி எதுவுமே ஒரு பெரிய டாக்டர் மனநல டாக்டர் எல்லாம் சொன்னது மாதிரி அழகா சொன்னீங்க. அதை இப்ப அம்மா சொன்னது மாதிரி சில விஷயங்கள் நீங்க சொல்லையிலே நான் சிந்திச்சு நினைச்சேன். அப்படின்னா ஐயா, இப்ப முடியுமா, நடக்குமா, கிடைக்குமானா அது எல்லாத்துக்குமே பொருந்தும். நீங்க சொன்னது வேதாத்திரிய மாதிரி நம்மளால முடியும், நம்மளால நம்ம கிட்ட அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அது உண்மைதான். இப்ப நீங்க வந்து ஒரு தன்மாற்ற சரித்திரத்தை சொன்னீங்க. மனம், உடல், உணர்வு, ஜீவகாந்தம் அப்படிங்கல நம்ம சுத்தி. இப்ப நம்ம மனவளக்கலை குடும்பமா எங்கேயுமே இல்ல. ஒரு குடும்பத்துல 10 பேர் இருந்தோம்னா ஒருத்தர் இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது மாதிரி அம்மா கொஞ்சம் கிருபாநிதி அம்மா கொஞ்சம் அப்படி அதாவது 2 மனிதர்களையே சொல்றேன். அந்த அமைதியாவும் வெளியே வர முடியும். ஐயா வாழ்க வளமுடன். டவர் உங்களுக்கு கிடைக்கலமா? இல்ல இந்த வரையா வெளியே வரையா.
ஐயா டவர் நல்லா இருக்கு ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். கேக்குதா ஐயா? கேக்குதுமா, கேக்குதுங்க. இல்லையா, இப்ப நீங்க இவ்வளவையும் தாண்டி, அதாவது நீங்க சொல்ற மாதிரி மனம், உடல், உணர்வு எல்லாத்தையும் தாண்டி, ஜீவகான் அத்தனையும் தாண்டி 2 உணர்ச்சி வசப்பட்ட நிலையில 2 பேர்ட்ட இல்ல, அந்த சூழ்நிலைகள் அப்படி வரும்போது அந்த நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருந்தாலே அந்த உணர்வு நமக்குள்ள போயிருமோங்கிற நிலை. நம்ம ஒதுங்கினா கூட அது குடும்பமா இருக்கலாம், தெருவா இருக்கலாம், ஒரு ரயில்வே ஸ்டேஷனா இருக்கலாம். இல்ல இன்னும் எளிமையா சொல்றேன். நீங்க சினிமா தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு வண்டி எடுத்து பாருங்க. அந்த படத்துல கிளைமேக்ஸ்ல கதாநாயகன் ஜெயிச்ச ஒரு காட்சியை நீங்க பார்த்துட்டீங்கன்னா, ரோட்ல எல்லாருக்கும் முன்னால நான் தான் போகணும்னு உங்க மனசு நினைக்கும். அது மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நம்முடைய மனம் மாறிவிடும் தன்மை உடையது. அந்த மாறாத மனசு வேணுங்கிறது தான் பாரதியார் கேட்டது. அது எப்படியா, நம்ம எவ்வளவு தவம் பண்ணாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி சபலமாவது வந்துருதுயா. அதுல இருந்து நம்ம வெளியே வரணும், வெளியே வர முயற்சிக்கணும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வயசாயிருச்சு, இப்ப நீங்க சொல்லுங்கனாக்கா இளமையில வரல, நம்ம வயசான காலத்துலதான் வந்தோம். அது குழந்தைகளுக்கு அந்த நிலை வரும்போது சொல்ல முடியல. அந்த குழந்தைகள் அதை கொஞ்சம் நம்ம அதுகளை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத உணர்வா இருந்து பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்க ஒழிய நம்ம அட்வைஸ் பண்ணவோ எதுக்கோ அது சாத்தியமே இல்லாத மாதிரி இருக்கு ஐயா. இப்ப உள்ள சூழ்நிலைகள்ல குழந்தைகளுக்கு நாம சொன்னா கூட அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வளரக்கூடிய கால பருவநிலைகள் மாற்றம். உங்க காலத்துல நீ என்ன விடுமா போமா, இதுக்கு தலைவலிக்கெல்லாம் நான் ஒரு மாத்திரை போட்டா சரியா போயிருங்கிற அளவுலதான் இன்றைய தலைமுறை இருக்கு. அதனாலதான் 15 வயசுல அவங்களுக்கு மனவளக்கலையை அவசியம் கொடுக்கணும். கொடுத்து அவங்களா பிரம்மஞானம் எடுத்து அருள்நிதியர் பயிற்சி போய் 1 வருஷம் 2 வருஷம் பண்ணதான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றத்துக்கு வருவார்களோ தவிர எடுத்த எடுப்புலயே நம்ம மாற்றிவிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி பண்ணணும். ஆமாங்க பண்ண வைக்கணும். பொதுவா என் ஃபேமிலின்னு சொல்ல, இங்க பாக்குறேன் ஒவ்வொரு இடத்துலயும். இல்ல எல்லா பக்கமும் அப்படித்தான். நமக்கு இது கிடைச்சிருக்குது. இதை நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கொண்டுட்டு போகணும்னு நாம அத்தனை பேரும் முயற்சி பண்ணா போதுங்க. இந்த நூற்றாண்டுல நாமளே உலக அமைதியை பார்க்க முடியும். இன்னைக்கு உலக நாடுகளே ஒண்ணு சேர்ந்து அதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நன்றிமா, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சந்திராமா நன்றி, வாழ்க வளமுடன். வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா காஞ்சிபுரத்திலிருந்து. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. காஞ்சிபுரம் கவிதா அம்மா, வாழ்க வளமுடன். சொல்லுமா. வாழ்க வளமுடன் ஐயா. எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம் அப்படின்றீங்க. கிட்னி, லிவர் எல்லாத்துக்குமே வாங்க. இப்போ லிவர் ஃபால்ட், அதாவது லிவர்ல கொழுப்பு இருந்தாலுமே மனசுதானுங்களா? சாப்பாடு சம்பந்தப்பட்டது கூட இருக்குதுங்க. உணவு சம்பந்தமா நம்ம சாப்பிடுற உணவுப் பொருள்கள் மருத்துவர்கள் சொல்ற குறிப்பை எடுத்துக்கங்க. தினமும் உங்க அக்குப்ரெஷர் பயிற்சியை கவனமா செய்யுங்க. உங்களுடைய கல்லீரல்ல கைய வச்சு, என்னுடைய கல்லீரல் வாழ்க வளமுடன், என்னுடைய கல்லீரல் வளம் பெற்று கொண்டிருக்கிறது, என்னுடைய கல்லீரல் நலம் பெற்று கொண்டிருக்கிறது, கல்லீரல் வாழ்க வளமுடன் அந்த உறுப்புக்கு வாழ்த்து சொல்லுங்க. நம்ம போய் கோயில்ல மந்திரங்களை 100 முறை சொல்றோம் இல்லையா? அது மாதிரி நம்மளுடைய அந்த உறுப்புகளுக்கு மேல மனசை வச்சு அதுக்கு வாழ்த்துங்க. கண்டிப்பாக அங்க உயிராற்றல் வாழ்த்து உள்ளே போய் காப்பாற்று. நன்றிங்கய்யா. அதே மாதிரி நன்றிமா. இது சரிங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து நாமக்கல்லிலிருந்து ஓய்வு பெற்ற ஆசிரியை பாப்பு அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. பாப்பம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்புங்கய்யா. இன்னைக்குதான் வந்து முழுசா உட்காந்து கேட்டேன். ரொம்ப அருமையா இருந்ததுங்க. அதான் நம்ம உடம்புல 96 தத்துவங்கள் சொன்னீங்க பாருங்க. அப்பதான் நான் உள்ள நுழைஞ்சேன், உள்ள வந்தேன். அருமையா அத்தனை தத்துவங்களையும் சொன்னீங்க. அப்ப புதுசா இருந்தது எனக்கு. அது ரொம்ப அருமையா இருந்ததுங்கய்யா. நல்லா இருந்தது. கொஞ்சம் நினைவுபடுத்துறதுதாங்க. ஆமா. கட்டாயங்க.
அது ரொம்ப அற்புதமா இருந்தது. அத்தனை 96 சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப சிறப்பு. அதே போல நம்முடைய வாழ்நாள் வந்து நம்ம சொன்னீங்க, நாள் அப்படிங்கிறது நம்முடைய உயிர் அறுக்கும் வாளா அப்படி சொன்னீங்க. ஆமாங்க, திருவள்ளுவர் தான் சொல்றாரு, வள்ளுவர் பெருமான் தான். ஒரு நாள் போச்சுன்னா வாழ்நாள்ல ஒண்ணு குறையும் போது இல்ல, உயிர் அறுக்கும் வாள் நாளுங்கிறது ரொம்ப சிறப்புங்க. ஆமாங்க, அதெல்லாம் வித்தியாசமா இருந்தது, நல்லா இருந்ததுங்க. அதே போல சொன்னீங்க, கடைசியா சொன்னீங்க பாருங்க, நடக்குமா முடியுமா, அதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க எனக்குமே. நானும் எல்லாருக்கும் அது போல சொல்லுவேன், நானே அதை போல கடைப்பிடிக்கிறேங்க. நல்லா இருக்குதுங்க. அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க, இந்த அதாவது நம்ம வெச்சு சக்தியை பாதிக்கக்கூடிய பொருட்கள்ல இந்த காய்ச்சிய பால் இரவுல குடிக்க கூடாதுன்னு சொன்னீங்க. நாங்களாம் பால் குடிக்கிறோம், அது குடிக்கலாம், படுக்க போகும்போது குடிக்க கூடாது. கொஞ்சம் நேரத்துல குடிச்சிடணும். நீங்க சாப்பிட்ட உணவுப் பொருள் ஜீரணம் ஆயிடணும். பால் குடிச்சிட்டு ஒரு மணி நேரமாவது ஆயிடணும். அத உடனே எதுவும் சாப்பிட்ட உடனே எதுவும் படுக்க கூடாது. அதுதான். ஆமாங்க, ஆமா. ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா எல்லாத்தையும் திருப்பி கேட்கணும், அப்பதான் நல்லா ஞாபகத்துக்கு வரும். ரொம்ப அருமையாங்க. நன்றி. பாரதியார் பாடல் கூட சொன்னீங்க, அது விவேகானந்த ஐயா, சேலம் விவேகானந்த ஐயா அடிக்கடி அந்த பாடல் சொல்லுவார். அதாவது கேட்டேன் சொன்னீங்கல்ல, அந்த பாடல் அடிக்கடி சொல்லுவார். ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப அருமையான பாடல், ரொம்ப சிறப்பு. சரிங்கம்மா, ஐயா என் குருநாதர்மா, வாழ்க வளமுடன். நன்றி. உங்க பணி சிறக்கட்டும், வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நன்றி. அடுத்த நண்பராக செவ்வேல் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா, ரொம்ப ஐயா வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மனவளக்கலையே ஃபுல்லா நம்ம மனம், உடல், உயிர் எல்லாத்தையும் எடுத்து அதனுடைய கோர்வையா ரசமா எல்லாத்தையும் எடுத்து சக்கையா பிழிஞ்சு நம்ம அது செஞ்சாலே போதும், வேற எந்த இதுவும் தேவையில்லைன்ட்டு ரொம்ப அற்புதமா, அதுவும் வந்து அந்த பாமர மக்களுக்கும் புரிகிற மாரி எளிமையா நல்லா சொன்னீங்க ஐயா, ரொம்ப சிறப்பு ஐயா. நம்மளுடைய மண்ணீரல் எது மூலியமா பாதிக்க அடையுது ஐயா, அதை நம்ம சரிப்படுத்தணும்னா நம்ம என்ன ஐயா பண்ணணும் ஐயா? ஐயா அதுல இந்த உடல் தத்துவத்துல சொல்லி இருக்கேன். அந்த உடல் தத்துவத்துல மண்ணீரல் தானே கேக்குறீங்க? ஒரே நிமிஷங்க. மண்ணீரல் வந்து இறைப்பைங்க ஐயா, அதுக்கு ஜோடி உறுப்பு. மண்ணீரல் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதை காமிக்கிறது நம்முடைய வாய். டாக்டர் குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்குது, வாமிட் எடுக்குதுன்னா வாயை தர, நாக்கு நீட்டுன்னு கேக்குறாங்களா? ஆமா, அதான் காரணங்கய்யா. சரிங்கய்யா. சரிங்கய்யா, ரொம்ப சிறப்புங்க ஐயா. நம்ம அதை சீர்படுத்தனா அதை நம்ம சிலவங்க டாக்டர் என்ன சொல்றாங்க, அதை எடுத்துணும்னு சொல்றாங்க, அதற்கு நம்ம என்ன வழிகள் பண்ணா சரியாகும் ஐயா? ஐயா அது அந்த உறுப்பினுடைய செயல்திறனை அவங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். அது உங்க யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த உறுப்பினுடைய செயல்திறன் என்னன்னு நமக்கு தெரியாது. பட் அத நீங்க மருத்துவரோட அணுகி பாருங்க. அதற்கு பிறகு நம்ம பயிற்சி விடாம செய்துட்டு வாங்க. வாழ்த்துங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்க அடியேனும் இறைவனிடம் வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு ஐயா, மிக்க மகிழ்ச்சி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக செல்வம் ஐயா, வாழ்க வளமுடன். மைக் ஒரு முறை டச் பண்ணுங்க ஐயா. செல்வம் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அருமையா இருந்தது உங்க ஸ்பீச். மனிதன் வாழ்றதுக்கு என்னென்ன இருக்கோ அத்தனை கருத்தும் சொல்லிட்டீங்க. 100 ஆண்டு வாழ வந்தோம், 120 ஆண்டு வாழறதுக்கு மனவளக்கலை வந்தா அருமையா வாழலாம்னு சொன்னீங்க. ரொம்ப எல்லா வார்த்தைகளும் மகரிஷி கிட்ட இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைகள் அப்படியே தெளிவா மொழி ஞாபகப்படுத்தி அவரே எதிரில் வந்து அவர் மூலமா நீங்க மொத்தமே எங்களுக்கு சொன்ன மாதிரி கருத்து இருக்கு. நான் அரக்கோணம் ஜோதிடர் மனவளக்கலை துணை பேராசிரியரா இருக்கேன். மாணவர்களுக்கு எடுத்து அருமையான ஒரு டிப்ஸ் நிறைய கொடுத்தீங்க. பாரதியார் கவிதை முதல் கொண்டு அத்தனையுமே கலவிங்க, காயக்கல்பம் முதல் கொண்டு உடல் காப்பாத்துறதுக்கு எந்த சந்தேகம் இல்லை. நல்லா அருமையா ஒவ்வொரு வாரத்தையும் அவ்வளவு தெளிவா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப திருப்தியா இருக்குது. ரொம்ப இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டா எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. நாங்களும் பிறகு எடுத்து சொல்ற வாய்ப்பை நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஐயா. மகரிஷி நிறைய கொடுத்தாரு, நீங்களும் இன்னும் அதிக அளவு அதை பண்ணி கொடுக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. நன்றி. நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிங்க.
நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே